அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதிய நமக. இந்த பதிவு எடுத்தீங்கன்னா கேரளாவில் விஷ்ணுமய சாத்தான் இருக்கு. அந்த விஷ்ணுமயன் சாத்தான்ல முடி வசியம் போட்டோ வச்சு வசியம் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு குடும்பத்தை அவங்க குடும்பத்தை சண்டை வர வைக்கிறதுக்காக முக்கியமா இந்த விஷ்ணுமய சாத்தானை கேரளாவில் வச்சு, கேரளாவில் அதிகமா சொல்லுவாங்க விஷ்ணுமய சாத்தானா சொல்லுவாங்க. விஷ்ணுமய சாத்தான் நிறைய வகை இருக்கு, அதுல இது ஒரு வகை. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவும் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவும் அந்த குடும்பத்துல சண்டையை வர வைக்கிறதுக்காகவும் இந்த விஷ்ணுமய சாத்தனை வைத்து முடி போட்டோ வைத்து பூஜை செய்வாங்க. அந்த பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை மேல ஒரு சில பொருளை போட்டு செய்வாங்க. அந்த விஷ்ணுமயன்ட்ட ஹோமம் பண்ணியும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பூஜை பண்றப்ப அந்த குடும்பத்துல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டைகள் வரும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. சொல்றதே கேட்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி நல்லா வாழ்ந்த குடும்பமும் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்கள மாதிரி மனக்கசப்புகளோடும் மன சண்டைகளோடும் மனசு சங்கடத்தோடையும் வாழ்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய சகோதரர் சொல்லியிருக்காங்க, என்னன்னே தெரியல சாமி, என் வீட்டுக்கார் மாதிரி இன்னைக்கு தங்கமான மனுஷன் யாருமே இல்லை. ஆனா இப்ப என் வீட்டுக்கார் எதை எடுத்தாலும் எனக்கு குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த விஷ்ணுமயா முடி போட்டோ வசிய பூஜை இருந்தால் உங்க குடும்பத்துல சண்டை ஏற்படும், குழப்பத்தை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும், திடீர் கஷ்டங்களை ஏற்படுத்தும், வாகனங்களை விற்க நேரிடும், இடங்களை விற்க நேரிடும், தொழில்துறை முடக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பமாகப்பட்டது பிரிய நேரிடும். பொண்ணு அவங்க வீட்டுல இருப்பாங்க, அவரு அவங்க வீட்டுல இருப்பாங்க, குழந்தைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியா போகும். இந்த மாதிரி இந்த விஷ்ணுமயா அவசியத்துல நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கேள்விக்குறியாயிட்டு இருக்கு பெருகி வரும் நகரங்கள்ல. அப்படி பாக்குறப்ப கள்ளக்காதலுக்காக வேறொரு பொண்ணு அவர் கணவர் அபகரிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை அந்த விஷ்ணுமயா சாத்தன வசியம் மூலியமா பிரிக்கிறாங்க. மேலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சவால் விட்டு சொல்லுவாங்க, முடியும் போட்டோ வச்சு நான் விஷ்ணுமயா சாத்தனை வச்சு வசியம் பண்ணிட்டேன், முடிஞ்சா நீ வாழ்ந்து பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. சகோதரிகளை கவலைப்படாதீங்க, ஐயா கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட கெட்ட சக்தியா இருந்தாலும் சரி, சவால் விட்டாலும் சரி, நமது அம்பாள் முன்னாடி சுக்குன்னு ஆயிரும், பொடி பொடியா போயிடும். சோட்டானிக்கரை நமது பகவதி அம்மாவை நம்பி வாங்க, அம்பாளை வேண்டி பாருங்க, அம்பாள் காலில் சரணாகதி அடைங்க. இந்த ஆயத்துக்கு ஒரு முறை பாருங்க, அம்பாளோட மகிமையை பத்தி அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட விஷ்ணுமயானோட வசியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆலயத்துக்கு வர்றப்ப நம்ம அம்பாள் அதை வேரோட அழிச்சிருவாயா. எல்லாத்துக்கும் பெரிய சக்தி பகவதி. அந்த பகவதி வாசல்ல நீங்க அம்பாள்கிட்ட சரணாகதி அடைகிறப்ப எப்பேற்பட்ட தீய சக்தியா இருந்தாலும் வேரோட அழிச்சு உங்களுக்கு அம்பாள் உங்க குடும்ப ஒற்றுமையும் சுபிச்சத்தையும் அனுபவிப்பான். அப்படி பார்க்கிறப்ப இந்த விஷ்ணுமயா மூலியமாக முடி வசியமோ போட்டோ விஷயமோ எந்த வசியமாக இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்துல குருதி பூஜையில நீங்க கலந்து கொள்ளும் பொழுது அந்த வசியத்தை அம்பாள் குருதி நாயகி நமது அம்பாள். அம்பாள் அந்த வசியத்தை வேரோட பஸ்பமாக்கி உங்களுக்கு செஞ்சாங்க பத்தியா, அவங்களுக்கும் அதற்கு உண்டான ஒரு தக்க தண்டனையை நம்ம அம்பாள் கொடுப்போம். அம்பாளை பாருங்க, எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் சரி முறிச்சு உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கி சுபிச்சமாக வாழ வைப்பா. இனி போட்டோ வசியமாக இருந்தாலும் சரி, முடி வசியமாக இருந்தாலும் சரி, விஷ்ணுமயா சம்பந்தப்பட்ட எந்த வகையான வசியமா இருந்தாலும் சரி, கவலை கொள்ள வேண்டாம். அம்பாளை நம்புங்க, நிச்சயமாக அம்பாள் படிப்படியாக வேரோட அழிச்சு உங்க குடும்பத்தை ஒற்றுமையா மறுபடியும் வாழ வைப்பா, சேர்ந்து வாழுவீங்க. அம்மே நாராயணா.